மரித்த நம்பிக்கைகள். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. ஆதியாகமம் 17:17. தேவன் தாம் அளித்த வாக்குறுதியின்படி ஆபிரகாமிடம் வந்து, உன் மனைவி சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்றார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் அந்த செய்தி உண்மையாக நிறைவேறும் என்று நம்ப முடியாமல் நகைத்தனர். 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமோ என்றான் ஆபிரகாம். நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்றாள் சாராள். ஆதியாகமம் 17:17, 18:12. வேதாகமத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதின் காரணம் என்ன? ஆபிரகாமின் அவ்விசுவாசம் எவ்வளவாக இருந்தது என்று காண்பிக்கவா? இனி தன்னிடத்தில் ஒரு குழந்தை பெறுவதற்கான இயற்கையான ஆற்றல் சற்றும் கிடையாது, இனியும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் வாய்ப்பு உண்டு என்று நம்புவதற்கு சாத்தியமில்லாத நிலைக்கு வந்ததை விளக்கவே அந்த செய்தி. மேஜிக் ஷோ நடத்துகிறவர்கள் ஒரு பெட்டியை பார்வையாளர்களிடம் காட்டி ஏதாவது அதில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். எல்லாரும் பார்த்து எதுவும் அங்கே இல்லை என்று உறுதிப்பட கூறின பின்பு எதையாவது அதிலிருந்து காண்பித்து எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார்கள். அதுபோலவே இங்கு ஆபிரகாம் தன்னிடம் ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு முற்றிலும் அற்றுப்போனதை உறுதிப்படுத்தி இருக்கிறான். ஆயினும் இல்லை இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு நிலைக்கு வந்த பின்பு தேவன் தான் சொன்னபடியே தம்முடைய வல்லமையினால் ஒரு பெரிய சந்ததியின் தகப்பனாக அவனை மாற்றினார். சூழ்ந்திருப்பவர்கள் அவ்வளவுதான், இனி எங்கே எப்படி நல்லது நடக்கும் என்று சொல்லலாம். நம்மை நாம் பார்க்கும் பொழுது இனி ஒரு நன்மைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று கூறலாம். ஆயினும் இதற்கப்பாலும் ஒரு நன்மை நடக்க வாய்ப்புண்டு. அது தேவ கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆகும். முடிவுரை எழுதப்பட்ட பிறகும் கூட ஒரு தொடர்கதையை தேவன் எழுத முடியும். வாக்குதத்தம் செய்தவர் வல்லவர். அவர் நம்முடைய நம்பிக்கைகள் அனைத்தும் அற்றுப்போன பின்பும் வார்த்தை மாறாமல் வந்து வல்லமையானதை செய்வார். சில வேளைகளில் நம்முடைய அனைத்து நம்பிக்கைகளும் அஸ்தமனத்தை கண்ட பின்புதான் தேவன் தந்த வாக்கு செயல்பட ஆரம்பிக்கும். நாம் நம்பிய விளக்குகள் யாவும் எண்ணெய் தீர்ந்து அணைந்து இருள் கவ்விய பிறகுதான் கர்த்தர் வந்து நமக்கு வெளிச்சம் வீசுவார். சிந்தனைக்கு. பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள். ஆமென்.